தூங்கிக் கொண்டிருந்த பெண்ணை எழுப்பி சண்டையிட்ட இளைஞர். மறைத்து வைத்திருந்த அரிவாளால் பெண்ணை துடிதுடிக்க வெட்டி கொன்றுவிட்டு தப்பி ஓட்ட. கார் நம்பரை வைத்தும் செல்போன் நம்பரை ட்ரேஸ் செய்தும் தப்பி ஓடிய கொலையாளிகளை சுங்கச்சாவடியில் வைத்து மடக்கி பிடித்த காவல்துறை. தூங்கிக் கொண்டிருந்த பெண்ணை வெட்டி கொன்ற இளைஞர் யார்? பின்னணி என்ன? அதிகாலை 3 மணி. கிராம மக்கள் எல்லாரும் ஆழ்ந்து தூங்கிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ காளியம்மாளோட வீட்டு கதவை யாரோ தட்டி இருக்காங்க. இந்த நேரத்துல யாரு வந்திருக்கான்னு நினைச்ச காளியம்மாள் வீட்டு கதவை திறந்திருக்காங்க. அப்போ ஒரு கும்பல் காளியம்மாள் கிட்ட பயங்கரமா வாக்குவாதம் பண்ணி இருக்காங்க. அடுத்து வாக்குவாதம் முத்துன நிலைமையில மறைச்சு வச்சிருந்த அரிவாளை எடுத்த அந்த கும்பல் காளியம்மாள சரமாரியா வெட்டி கொன்னுட்டு கார்ல தப்பிச்சு போயிட்டாங்க. இதை பார்த்து பதறி அடிச்சுக்கிட்டு வெளியே வந்த அவங்களோட மகள்கள் மற்றும் மகன் சடலத்தை பார்த்து கதறி அழுதுருக்காங்க. அடுத்து அந்த கார் நம்பரை நோட் பண்ண நபர்கள் உடனே போலீஸுக்கு ஃபோன் பண்ணி தகவலை சொல்லிட்டாங்க. இதை கேட்டு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சுட்டு விசாரணையில இறங்குனாங்க. அப்போ காளியம்மாளோட மகள் விவின்ற இளைஞர் தான் எங்க அம்மாவை வெட்டி கொன்னுட்டு தப்பிச்சு போயிட்டான்னு போலீஸ் கிட்ட சொல்லி இருக்காங்க. இதனால சுற்றுவட்டார போலீஸ் ஸ்டேஷன் செக் போஸ்ட்ல இருக்கக்கூடிய காவலர்களுக்கு அந்த கார் நம்பரை அனுப்பி வச்ச போலீஸ் எல்லா இடங்களையும் தீவிர சோதனையில் ஈடுபட சொல்லி உத்தரவிட்டாங்க. அடுத்து விவினோட செல்போன் நம்பரையும் ட்ரேஸ் பண்ணி இருக்காங்க போலீஸ். அப்ப சிக்னல் திருமாந்துறை சுங்கச்சாவடி பக்கத்துல காட்டியிருக்கு. இதனால நேரா அங்க போன போலீஸ் அந்த கொலைக்கார கும்பலை மடக்கி பிடிச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் அவங்க பாணியில விசாரிச்சாங்க. அதுல தான் பல உண்மை தகவல்கள் வெளியாகி இருக்கு. புதுக்கோட்டை வடக்கிக்காடு பகுதியைச் சேர்ந்தவர் சுரேஷ். இவரு கூலி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. இவருக்கு காளியம்மாள்ங்கிற மனைவியும் 2 மகள்கள் மற்றும் 1 மகன் இருக்காங்க. சுரேஷ் அடிக்கடி வேலை விஷயமா செங்கல்பட்டுக்கு போவாருன்னு சொல்லப்படுது. அந்த நேரத்துல அவருக்கு விஜயலட்சுமிங்கிற பெண் கூட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. 2 பேரும் நெருங்கி பழக ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சு கடும் ஆத்திரமடைஞ்ச காளியம்மாள் சுரேஷ் கூட சண்டை போட்டிருக்காங்க. ஆனா யாரு பேச்சையும் கேட்காத சுரேஷ் விஜயலட்சுமிய 2வதா திருமணம் பண்ணிக்கிட்டாரு. இந்த தம்பதிக்கு பசங்களும் இருக்காங்க. சுரேஷ் முதல் மனைவி வீட்டுல கொஞ்ச நாள், 2வது மனைவி வீட்டுல கொஞ்ச நாள்னு 2 பேரையும் சமாளிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. இதுக்கடையில இவரு மேல்மருவத்தூர்ல தங்கி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாருன்னு சொல்லப்படுது. அப்போ கல்லூரி படிப்புக்காக இவரோட மகளும் சுரேஷ் கூடவே தங்கி இருந்திருக்காங்க. இந்த நேரத்துல தான் விஜயலட்சுமியோட தம்பி விவினுக்கு இளம்பெண் மேல காதல் ஏற்பட்டிருக்கு. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி அந்த இளம்பெண் வீட்டுல தனியா இருந்திருக்காங்க. அப்ப அங்க வந்த விவின் தன்னோட காதலை அந்த பெண் கிட்ட சொல்லி இருக்காரு. ஆனா அந்த இளம் பெண்ணுக்கு காதல் மேல பெருசா இன்ட்ரெஸ்டே இல்ல. எனக்கு படிச்சு வாழ்க்கையில நல்லா முன்னேறணும்னு ஆசை. எனக்கு இப்போதைக்கு திருமணத்துல இன்ட்ரெஸ்ட் இல்ல. அதனால இனிமே லவ் பண்றேன்னு சொல்லி என்னை டார்ச்சர் பண்ணாதீங்கன்னு சொல்லி இருக்காங்க. இதனால கோபமான விவின் நேரா வீட்டுக்கு போயிட்டு விஜயலட்சுமி கிட்ட சண்டை போட்டிருக்காரு. எனக்கு காளியம்மாளோட 2வது மகளை கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்டிருக்காரு. இதனால விஜயலட்சுமியும் விவினும் டெய்லியும் காளியம்மாளுக்கு ஃபோன் பண்ணி பெண் கேட்டு டார்ச்சர் பண்ணி இருக்காங்க. ஆனா காளியம்மாள் என் பொண்ணு இப்போதைக்கு கல்யாணம் வேணான்னு சொல்றா. உங்க தம்பிக்கு பெண் கொடுக்க எனக்கு சுத்தமா விருப்பமே இல்லை. அதனால இனிமே கல்யாணம் சம்பந்தமா எனக்கு ஃபோன் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. இது அவங்க 2 பேர்த்தையும் கடுமையான ஆத்திரத்துக்கு உள்ளாக்கி இருக்கு. அதுக்கப்புறமும் விஜயலட்சுமியும் விவினும் அடிக்கடி காளியம்மாளோட வீட்டுக்கு போயிட்டும் ஃபோன் பண்ணியும் பெண் கேட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஆனா காளியம்மாள் உங்க தம்பிக்கு என்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாதுன்னு திட்டவட்டமா சொல்லிட்டாங்க. இதனால கொலை வெறியான விவின் காளியம்மாளை கொலை பண்றதுக்கு திட்டம் போட்டிருக்கான்.
சம்பவத்தன்னைக்கு காளியம்மாள் வீட்ல அயர்ந்து தூங்கிக்கிட்டு இருந்திருக்காங்க. அதிகாலை 3 மணிக்கு தன்னோட நண்பர்களோட கார்ல அவங்க வீட்டுக்கு போன விபின் தூங்கிக்கிட்டு இருந்த காளியம்மாளை எழுப்பி பயங்கரமா சண்டை போட்டிருக்கான். அப்போ காளியம்மாள், நான் பல தடவை பொண்ணு தர முடியாதுன்னு சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் எதுக்கு நைட் நேரத்துல வந்து என்ன டார்ச்சர் பண்றீங்க, ஒழுங்கா இங்க இருந்து கிளம்பிருங்கன்னு சொல்லி இருக்காங்க. அப்போ மறைச்சு வச்சிருந்த அரிவாளை எடுத்த விபின் காளியம்மால சரமாரிய வெட்டி கொன்னுட்டு தப்பிச்சு போயிட்டான். ஆனா அந்த கார் நம்பரை வச்சும் விபினோட செல்போன் நம்பரை வச்சும் கொலையாளிகளை அரெஸ்ட் பண்ண போலீஸ் அந்த கும்பலை சிறையில் அடைச்சிட்டாங்க.